அடுத்தது காமன் லாகரிதம்ஸில் நெக்ஸ்ட்டு சம் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இன் 7 பவர் 15. ஏற்கனவே போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, மேலே 3 பவர் 25ன்னு அதே ஸ்டெப்ஸ் தான் நம்ம இப்போ ஃபாலோ பண்ண போகிறோம். கொடுத்துருக்கதை எக்ஸுன்னு வச்சுக்கோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7 பவர் 15ன்னு ரெண்டு பக்கமும் லாக் எடுக்கணும். இப்போ லாக் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லாக் எடுத்தால் ரெண்டு பக்கம் தான் எடுக்கணும், அப்போ தான் வேல்யூ மாறாது. லாக் 7 பவர் 15. இப்போ லாக் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த 15 பவர் ரூல் படி சைடில் வந்துடும். 15 லாக் 7ன்னு இந்த லாக் 7 என்னன்னு போய் லாக் டேபிள்ஸில் புக்கில் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இந்த 7ன்றது எத்தனை டிஜிட் இருக்குது, இந்த 7லைனா ஒரு டிஜிட்டு. அப்போ கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன பண்ணணும், 0 பாயிண்ட்னு போடணும். ஒரு டிஜிட் இருந்தால் 0 பாயிண்ட்னு போட்டு அங்கே லாக் புக்கில் போய் லாக் பக்கம் எடுத்து இதில் 70 தான் நம்ம பார்க்க முடியும். 70க்கு பார்த்தீங்கன்னா 8451ன்னு இருக்கும் பாருங்கள். இந்த 70ல் ஃபஸ்ட் ரோவை பாருங்கள், 8451ன்னு இருக்கும். இந்த 70ல் ஃபஸ்ட் ரோவை பாருங்கள், 8451ன்னு இருக்கும். அதை இந்த 7க்கு பதிலாக எழுதணும், 8451ன்னு. அப்போ இது ரெண்டையும் பெருக்கணும். 15ஐயும் 0.8451ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 12.6765 வரும். இது லாக் எக்ஸோட வேல்யூ. இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா, இந்த 0.6765 ஆன்டி லாக் பார்த்துட்டு 13 டிஜிட் தள்ளி புள்ளி வைப்போம். அந்த நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அதனால் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால், இங்கே 12 இருந்தது அப்படின்னா இங்கே 13 டிஜிட்ஸ் இருக்கும். ஏன்னா ஆன்டிலாக் பார்க்கும்போது 6765 போய் ஆன்டிலாக் டேபிளில் பார்த்துட்டு இங்கே 12 இருந்துச்சுன்னா 13 டிஜிட் தள்ளி புள்ளி வைப்போம். அதனால நம்ம கேட்டிருக்கிறது நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் மட்டும்தானே தவிர இதில் உள்ள ஆன்சர் என்னன்னு கேட்கல. அதனால இந்த 7 பவர் 15ல் எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்கும்னா 13 டிஜிட் இருக்கும்.